பந்தம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆப்பிள் நிறுவனத்தின் ஐஃபோன் கைபேசிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது உலகத்திலேயே ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய ஒரு கைபேசி ஆகும். இது நாள் வரைக்கும் ஒரு சில காலகட்டம், சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஐஃபோன் நிறுவனம், ஆப்பிள் நிறுவனம் பெரிதளவில் சைனாவில் தான் இந்த கைபேசிகளை உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள். சமீபத்தில் ஒரு 3-4 வருஷமா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உள்ள வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் ஒரு பனிப்போர் மாதிரி நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்தினால ஐஃபோனுடைய கவனம் வியட்நாமுக்கும் இந்தியாவுக்கும் திரும்பி இருக்கு. இந்தியாவில் எந்த அடிப்படையில் இங்கே உள்ள வந்தாங்கன்னா, பிரதமர் திரு மோடி அவர்களின் மேக் இன் இந்தியா திட்டத்தில் இங்கே தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா 3 தொழிற்சாலைகளை ஐஃபோன் அது தமிழ்நாட்டில் இருக்குது, ஒரு தொழிற்சாலை கர்நாடகாவில் இருக்குது, மொத்தம் 4 தொழிற்சாலைகள். அண்ட் இப்போ இந்த ஐஃபோனுடைய பங்கு, இந்தியாவின் பங்கு ஐஃபோனில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலுடைய ஐஃபோன் உற்பத்தியில் 22% இந்தியாவில் உற்பத்தி ஆகிறது. ஸோ இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தில் இவ்வளவு பயன் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஏற்றுமதி ஆகிற ஐஃபோன் உலக அளவில் பார்த்தீங்கன்னா 14% இருக்குது. அவங்களுடைய இலக்கு என்னன்னா, ஐஃபோன் இங்கேருந்து இந்தியாவிலிருந்து அடுத்த 2 வருடங்களுக்குள்ளர அதை அந்த 14% இருக்கிறத 25% மாற்ற வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய இலக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு $7 பில்லியன் அளவுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் இது மாதிரி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற தொழிற்சாலைகளில் கடந்த வருடம் 2023 ஒரு பெரிய தீ விபத்து, ஸ்ரீபெரும்புத்தூர் பெகாட்ரான் ஃபேக்டரியில் ஒரு பெரிய தீ விபத்து. இதனால் சில நாட்கள் அந்த தொழிற்சாலையின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி 2024 பார்த்தீங்கன்னா ஹொசூரில் இருக்க டாடா நிறுவனத்தில் ஒரு பெரிய தீ விபத்து. அது சில வாரங்களுக்கு அந்த தொழிற்சாலையின் உற்பத்தி தடைப்பட்டு விட்டது. ஏன்னா அது ஒரு பெரிய தீ விபத்தாக அமைந்தது. இது மாதிரி தீ விபத்துக்களை இந்த தொழிற்சாலைகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அந்த தொழிற்சாலை இந்த தீயிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது மாதிரி இந்த உற்பத்திகள் தடைப்பட்டால் நம்ம பிரதமர் மோடி அவர்களின் மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஒரு அளவுக்கு பின்னடைவு ஏற்படும். ஏன்னா ஐஃபோன்ன்றது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் செல்ஃபோன். உலகத்திலே நான் சொன்னேன் இல்லையா, அது முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபோன். அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இங்கே உற்பத்தி பண்ணும் பொழுது நாம் இந்த பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். இந்த 2 தீ விபத்துகளும் தமிழ்நாடுக்குள்ளே தான் நடந்திருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு ஃபயர் அண்ட் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா மாநிலத்துக்கும், இந்தியாவிலேயே எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முன்னோடியான டிபார்ட்மெண்ட்டாக விளங்குது. அதனால் அவங்களோட நான் ஒரு 30 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் நல்ல முறையில் அந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் செய்து தான் அதுக்கு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த நிறுவனங்கள் அவங்க பொறுப்பேற்று அவங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட் வச்சிருக்கிறத அவங்க சரியான பராமரிப்பு பண்ணணும். இதுக்கு ஒரு அரசாங்கத்தோட விதியே என்ன சொல்லுதுன்னா, 3ஆம் தரப்பு ஒப்பந்ததாரர்களை வச்சு தான் இந்த பராமரிப்பு பண்ணணும். போராததுக்கு தமிழ்நாடு ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேயே அந்த ஆஃபீஸர்ஸை இவங்க அணுகினால், அங்கே கூடிய ஆஃபீஸர்ஸை அணுகினால் அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த எக்யூப்மெண்ட்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத இவங்களுக்கு கண்டிப்பாக அறிவுறுத்தல் இருக்கும் அவங்கக்கிட்ட இருந்து. இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். ஓய்வு பெற்ற
ஊழியர்கள், ஓய்வு பெற்ற ஆஃபீஸர்ஸ், அதாவது தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ண ஆஃபீஸர்ஸ், ஓய்வு பெற்றவர்கள் ஏராளமான பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய உதவியை கூட இவங்க எடுத்துக்கலாம். அவங்ககிட்ட போயிட்டு அவங்க அட்வைஸ் வாங்கி எந்த விதத்தில் நல்லபடியாக இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத இவங்க தெரிந்து கொண்டு அந்த விதத்தை அணுகினால் இது போன்ற தீ விபத்துகள் கண்டிப்பாக தவிர்க்கக்கூடும். நான் ஏன் திரும்ப திரும்ப அழுத்தமாக இந்த மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம இந்தியாவில் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களின் இந்த மேக் இன் இந்தியா திட்டம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி. அந்த வெற்றிகரமான ஒரு திட்டத்துக்கு எந்த விதத்திலும் பின்னடைவு வரக்கூடாது. அதனால இந்த நிறுவனங்களுக்கு நாம் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், சரியான பராமரிப்பு செய்து இது போன்ற விபத்துகளை வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். ஜெய் ஹிந்த்.